வணக்கம். என்றும் அன்புடன் அன்பே சிவம். நான் அன்பு அன்பு புக்கில் அப்படிதான் இருக்கு. நான் ஒன்றுமே பேசலைன்னா அவன் பேசாதன்னு சொல்லுதான். பேசாத அப்படின்னு சொல்லுவான். நான் பேசினா அவன் பிள்ளைய பேரனுக்கெல்லாம் போகுது. நீ பேசுனா அவன் பிள்ளை ஒன்னையும் கொல்லுது, பிள்ளைகளையும் கொல்லுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒன்றுமே பேசல. புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். உனக்கு கண்ணே திறக்கலை, அதனால தெரியாது. கண்ணே திறக்கலை, கண்ணு தேடி வந்த கண்ணெல்லாம் அடித்து சொல்லிட்டு போயிட்டான். உனக்கு கண்ணு திறக்கலை, நீ கண்ணு திறக்க நோக்கி ஓடலை. அதனால ஒரு நாள் கண்ணு போயிருக்கு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துக்கெல்லாம் தலை. ஒரு நாள் காது கேட்காம போயிடும். நான் காது கேட்டுட்டு உனக்கும் காது கேட்கும், நாது சத்து கேட்கும், சங்கு சத்து கேட்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்க பாடத்திட்டத்தில் அது வேற. அடுத்து காற்றை இழந்துருவியா, நெருப்பு இழந்துருவியா, நீர் இழந்துருவியா, மண்ணாயிருவியா. மண்ணாவதுக்கு வரல. ஆகாயத்தை பார்க்கறதுக்கு வந்தியா, வெட்ட வெளியே பார்க்கறதுக்கு வந்தியா, சூனியத்தை பார்க்கறதுக்கு வந்தியா. இப்போ நான் சரியா பேசினா, இல்லை உங்கள் அப்பா அம்மா சொல்லாத பேசினா, உங்கள் வாத்தியார் டீச்சர் பேசாத பேசினா, உனக்கு ஏதாவது புரியுதா? ஒரு பக்கம். இப்போ நான் சாப்பிட்டா அன்பு, நீ சாப்பிட்டா ஆணவம். நீ சாப்பிட்டா ஆணவம், நான் சாப்பிட்டா அன்பு. நான் மதிச்சு சாப்பிடுவேன். ஏன்னே உனக்கு கண்டுபிடிக்க உனக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. இங்கெல்லாம் அண்ணதானே, அங்கே அண்ணதானே, இங்கே அண்ணதானே, தின்னுட்டு புசு போட்டே அடையில. தின்னுட்டு மாடும் அதுதான் செய்யுது. மாடு திங்கி பேளம் அதோட வேலை முடியுது. உனக்கு திங்கி பேளம்னு 6 அறிவு உனக்கு தேவையில்லை. ஆனால் 6 அறிவு இருந்து நீ என்ன சொல்லுத? இவர் என்ன வித்தியாசமா பேசிட்டார், இவர் என்ன சொல்லிட்டார். நீ போன இடத்துல இந்த பாடம் படிக்கவே இல்லையா? என் பேச்சு இல்லையே. என் பேச்சு உன் அப்பா அம்மா சொல்லி தராதுதான் நான் பேசுறேன். உன் அப்பா அம்மான்னா உலகம் உனக்கு. அதுக்கப்புறம் நீ 2வது ஸ்டெப் இருக்கு, உலகத்தை பார்க்கணும். அது நீ ஒன்றை பார்க்கணும். அப்போ ஒன்றை பார்க்கல, ஒன்றை பார்த்துட்டேன்னா 3வது கண்ணு தரணும். இவன் 3வது கண்ணு திறந்து செல்வத்தொண்டு செல்வம் தெரிஞ்சு பேசணும். சரஸ்வதியை கூட்டு பேசணும். 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இவன் ஒன்றுமே பேசலை. ஏன்னா உனக்கு வந்து ரொம்ப உயரத்தில் இருக்க, பள்ளத்தில் விழுது. அதனால உனக்கு என்ன தெரியும்? நீ பாதாம் பிஸ்தான் பருப்பு அதெல்லாம் தின்னுட்டு என்ன செய்வ? எங்கேயாவது ஓடுவேன். அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும், கீரையை சாப்பிட்டா நல்லா இருக்கும், இதை சாப்பிட்டா அப்படி, அதை சாப்பிட்டா அப்படி. எதை சாப்பிட்டாலும் ஆஸ்பத்திரி ஓடிடணும். புரியுதா? ஞானின்னு என்னன்னு புரியுதா? புரியலையா? பைய பாரு, ஒன்றும் அவசரம்லாம் இல்லை. நான் இங்கே தான் இருப்பேன். நீ சுற்றிட்டு வர்றதுக்கு பார்க்காத. சுத்தணும்னாலும் சுத்து, என் வீடியோ பார்க்காத. புரியுதா? புரியலையா? நான் என்ன சாப்பிட்டாலும் சரியா இருக்கும். ஆனால் நீங்களும் அங்கே என்ன கற்று வச்சிருக்கியா? எல்லாம் விஷத்தை போட்டுட்டான். காய்கறி சரியில்லை, பருப்பு சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. அதனால நோய் வருது. அதனால வந்து வாழ்க்கை தரம்லாம் மாறிட்டு. இதுதான் உன் லிஸ்ட்டு. உன் லிஸ்ட் என்ன? உணவு வந்து சரியான இதில் கண்டுபிடிக்காமல் போயிட்டான். இந்த இதுன்னு ஹைப்ரிட் ஆகிட்டு எல்லாமே மருந்து அதை போட்டாங்க, இதை போட்டுட்டாங்க. இதை தான் இப்போ சொல்லிட்டு போனவங்க. ஒரு ஆள் பச்சை வெட்டி வெட்டிட்டு ஒரு ஆள் சொல்லிட்டு போயிருப்பாரு. இது அதெல்லாம் அங்கே மேலே, இது அதுக்கெல்லாம் மேலே. ரொம்ப 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 புரியுதான்னு பாரு. பாதாம் பிஸ்தாவே சொல்லியாச்சு. அதுக்கு மேலே உனக்கு வேற ஏதாவது அதையும் சாப்பிட்டாலும் உனக்கு பாய்சனுக்கு சமந்தான். ஏன் அதை சாப்பிட்டு எதை சாப்பிட்டுட்டாலும் நீ 50-60 வயசு அவ்வளோதான். ஜாதியாக இருந்தாலும், மதமாக இருந்தாலும், மட்டையாக இருந்தாலும், கோயிலுக்கு போனாலும், குளத்துக்கு போனாலும், எங்கே போனாலும், புக்கு சமந்தாலும், புக்கு சமக்காட்டாலும் எங்கே தான்? ஆஸ்பத்திரி தான். ஆனால் நீ ஆஸ்பத்திரி போகிறதுக்கு வரல. எந்த மாடும் ஆஸ்பத்திரி போகிறதுக்கு வரல. உன் ஆணவம் சாப்பிட்டதெல்லாம் போச்சு. நீ எதெல்லாம் போட்டாலும் சரி, நீ சாப்பிட்டு தான் சாப்பிடுதேன், நீ சாப்பிட்டு தான் நான் சாப்பிடுதேன். எனக்கு ஒன்றுமே இதையும் தாண்டி வேறெல்லாம் நிறைய செய்வேன். அதை பார்த்து பழகுனேன்னா உனக்கு தெரியும். நான் சொன்ன உனக்கு கூட கொஞ்சம் புரியுமா? நான் எனக்காண்டி பேசவே இல்லை, நான் உனக்காண்டி பேசுறேன்.
நீ எதையாவது கொட்டிடுவான்னு நான் பேசவே இல்லை, ஒன்றும் கொட்ட வேண்டாம். நான் வந்து ஷேர் பண்ணுன்னு சொல்லலை, லைக் பண்ணுன்னு சொல்லலை, தொட்டு அள்ளி போட்டுன்னு சொல்லு. சும்மா காமெடிக்கு சொல்லியிருப்பேன். ஒன்று 2 பேர்கிட்ட ஒரு 4 பேர் நமக்கு இந்த வாடகை கொடுக்குறது செய்தாங்க. முடையெல்லாம் ஒரு பக்கம் போகுது, அது ஒரு பக்கம். அப்போ சாப்பிட்டது நீ எது சாப்பிட்டாலும் அன்பா சாப்பிட்டேன்னா உன் உடம்பு ஒன்றுமே செய்யாது. எதை சாப்பிட்டாலும் அன்பா சாப்பிட்றது. தேங்காய் திங்க, மாங்காய் திங்க, மட்டையை திங்க, நோய் வரும். ஏன்? ஓண்ட அன்பு இல்லை. ஓண்ட அன்பு இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. பூமி சூப்பராக இருக்குது, வானம் சூப்பராக இருக்குது, சூரியன் சூப்பராக இருக்குது, நட்சத்திரம் சூப்பராக இருக்குது, கோள்கள் சூப்பராக இருக்குது, எல்லா ஜீவராசியும் சூப்பராக இருக்குது. மனிதன் விசேஷம், மனிதன் விசேஷம். அவன் இல்லாதெல்லாம் தலையில் மாட்டிக்கிட்டு தான் அப்பா அம்மா கூட சொல்லித்தராத ஒரு மனிதன் என்னமோ சொல்லுறானப்பா. சந்தோஷத்தை தந்துடும் தானே, கொண்டாட்டத்தை தந்துடும் தானே, அமைதியை ஆக்கிடுவோம் தானே, கொஞ்ச நாள் ஒண்டி கிண்டி ஏதாவது பார்த்துருவோமா? என்னத்தை இவன் சொல்லிட்டான். என் பேச்சு ஃபுல்லாக உங்கள் அப்பா அம்மாவோ இந்த சமூகமோ உனக்கு சொல்லித்தராது. நீ அந்த பாடத்திலே ஓடிக்கிட்டே இருக்கியா? எனக்கு நான் அதிலே உட்கார்ந்த இடத்துல கண்டுபிடிச்சிருவேன். நான் உட்கார்ந்த இடத்துல புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஓடி ஓடி புக்கு சேர்த்துக்கிட்டே இருப்பேன். நான் ஒரே ஒரு புக்கு வச்சுருக்கேன், இந்த ஒரே ஒரு புக்கு உலகத்தை பேசுவேன். நான் உலக டாக்டர்னு சொல்லிட்டேன், ஆனாலும் உனக்கு விளங்கலை. நான் உலக விஞ்ஞானின்னு சொல்லிட்டேன், உனக்கு விளங்கலை. நான் உலக பிரதமர்னு சொல்லிட்டேன், உனக்கு விளங்கலை. நான் உலக ஜனாதிபதினு சொல்லிட்டேன், உனக்கு விளங்கலை. இவ்வளோ பேர் நான் தான். இவ்வளோ எல்லாமே அந்த நான் அப்படிங்கிற அன்பு தான் அவ்வளோ உள்ளே இருக்கு. எல்லாம் மதிக்கும், மனிதன் மட்டும்தான் மதிக்க மாட்டாங்க. ஏன்? நீ தான் கண்டுபிடிச்ச செல்லை, நீ தான் கண்டுபிடிச்ச டிவியை, நீ தான் கண்டுபிடிச்ச ஏஐயை, நீ தான் கண்டுபிடிச்ச வானத்தை. வானத்தை நீயே கண்டுபிடிச்ச. வானத்தில் போய் தேடலாமான்னு பாக்கிய எவ்வளோ பெரிய பாடத்திட்டம் ஒன்றை இருக்கு. வானம் உன் தலையில் இருக்கு, வானம் உன் தலையில் இருக்கு. வானத்தை பார்த்துட்டேன்னா நீ எதை வேணாலும் சாப்பிடலாம். கெட்டு போனதை மட்டும் சாப்பிடக்கூடாது. என்ன சாப்பிடக்கூடாது? கெட்டு போனது சாப்பிடக்கூடாது. பாக்கி என்ன வேணாலும் சாப்பிடலாம். நீ அந்த கூட்டத்தில் பிறந்திருக்க அதை சாப்பிடலாம், இவன் இந்த கூட்டத்தில் பிறந்திருக்கான் இது சாப்பிடலாம், இவன் இந்த கூட்டத்தில் பிறந்திருக்கான் அதை சாப்பிடலாம். தப்பு கிடையாது. மனுஷன் தானே, எல்லாம் சீரணிச்சிட்டு ஒன்னே மாதிரி 60 வயசு 70 வயசுக்குள்ளே நெருக்கி எல்லாரும் ஒரே கூட்டத்துக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்கியான். ஒரே கூட்டத்தில் புக்காக வச்சுக்கிட்டு வேற எதையாச்சும் சமந்துக்கிட்டு நாங்கள் பெருசு நீ மோசம், இங்கே நீ நாங்கள் பெருசு நீ மோசம், ஆம்பளை மோசம் பொம்பளை மோசம். என்ன செய்யா? பெருசா இவர் என்ன பேசிட்டாரு, இவருக்கு நோயே வராதுன்னு சொல்லிட்டாரு, இவருக்கு மரணமே வராதுன்னு சொல்லிட்டாரு. உன் அப்பா சொன்னானா? உன் தாத்தா பாட்டன் தேடினானா? நீ தேடினியா? இப்படி செல்லெல்லாம் தந்து ஆன்மீகம்னா என்ன ஏதுன்னு எவ்வளோ பேர் போட்டுக்கிட்டு இருக்கான். திருமூலர்னா என்ன? அவர் எழுதுகிற புக்கு பேர் சிவ ஆகமம், திருமந்திரம் அல்ல, சிவ ஆகமம். இது இந்து கூட்டம். உனக்கு இந்துனாலும் தெரியாது, இந்து கூட்டம்னாலும் தெரியாது, ஏன் பொட்டு வைக்கணும்னு தெரியாது, ஏன் பூ முடிக்கணும்னு தெரியாது, பொம்பளைனாலும் என்னன்னு தெரியாது, ஆம்பளைனாலும் என்னன்னு தெரியாது, மொழினாலும் என்னன்னு தெரியாது, நாடுனாலும் என்னன்னு தெரியாது, உலகம்னாலும் என்ன. அண்ணாந்து பார்க்க வந்த உன் பாடத்திட்டத்திலே இல்லை. நான் பேசுகிறேன்னா என்னத்தையும் பேசுகிறேன். நான் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு சரஸ்வதியை நாக்கில் எடுத்து வச்சு பேசுகிறேன். சரஸ்வதி வந்துடுவான். எங்க ஞானிட்ட வந்து சரஸ்வதி பேசுதா. எப்படி தெரியும்? சுவாசத்தை பார்த்துட்டான் அப்படின்னா கண்ணு திறந்துட்டுனாலே சுவாசம் சரியாயிட்டு விநாயகரை பிடிச்சிட்டான். பேச்சு மாறிட்டு 5ஆம் கிளாஸ் பேச்சு இது இல்லை, இது வேற அப்படின்னு உடனே இது பேச்சு மாறுது. சரஸ்வதி உள்ள வந்துட்டா. அங்க வரல, உங்க புக்கில் சரஸ்வதி இல்லை. சரஸ்வதி கொண்டாட வைப்பா, பார்வதி கொண்டாட வைப்பா, காளி கொண்டாட வைப்பா, சக்தி கொண்டாடும். நீங்க என்ன வச்சிருக்கியோ இருக்கட்டும். அப்போ கண்ணு வாங்கிட்ட இருக்கு, மற்ற ஜீவராசி கண்ணு கிடையாது. புரிஞ்ச எப்படியாவது புரியும். உனக்கு வந்து நேரடியாக சொன்னால் தான் நீங்கள் தான் உங்களுக்கு தான் நீங்கள் அதுக்கு தான் அவங்க வந்து அந்த காலத்து மாதிரி கிறுக்கி புறுக்கி வச்ச மாதிரி வச்சிடணும். டாக்டர்கிட்ட போனோன்னா உனக்கு கிறுக்கி புறுக்கி வச்சுருப்பாங்க.
அதை மாதிரி நான் கிறுக்கி புறுக்கி பேசாமல் உனக்கு தெளிவாக பேசுதான் நான் புரியுத மாதிரி. அதனால் உனக்கு என்னை மதிக்க தெரியல. என்னை என்ன பார்க்க சீப்பாக பார்க்க. எனக்கு அது பிரச்சனையே இல்லை. நான் ரொம்ப சீப்பானவன். அதனால் ரொம்ப உயரத்தில் இருக்கேன். நீ ரொம்ப உயரத்தில் இருக்க மாதிரி இருக்க. ரொம்ப சீப்பாக அசிங்கமாக இருக்கு. கண்டதெல்லாம் நீங்கள் ஒன்றும் நடக்காது. ஆஸ்பத்திரிக்கு ஓடிடும். 50 வயசுக்குள்ளே உனக்கு பேளதுக்கே வராது. நான் பெரிய டாக்டருக்கு சேர்த்து தான். அவரும் 4 என்ன தேவை அள்ளி உள்ளே போட்டுக்கிறோம். உனக்கு கொடுக்க மாதிரி அவருக்கும் 50 வயசு 60 வயசு வந்துட்டுனா என்ன செய்யணும்? மாத்திரையை அள்ளி உள்ளே போடுறோம். ஏன்? டாக்டரை தெரியாது. அதனால நான் டாக்டர். அதனால இந்த டாக்டர் என்னதான் செய்யணும்? எந்த இன்ஜினியர்னாலும், எந்த கலெக்டர்னாலும், எந்த நாட்டு பிரதமர் அதிபராக இருந்தாலும் தின்னாச்சுன்னா 50-60 தாண்டியாச்சுன்னா நீ என்ன இது பண்ணாலும் சரி. புரியுதா? அதனால் நான் சாப்பிடுறது அன்பை சாப்பிடுவேன். அதனால் ஒரு பருக்கையை மதிப்பேன். என்ன சாப்பிட்டாலும் நான் மதிப்பேன். நீ உனக்கு மதிக்க பாடமே இல்லை. கொஞ்சம் கடை வச்சுட்டு ஒரு டீச்சர் வாத்தியார் கூட போட்டு போய் டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு கடை தலையும் தோத்தாமல் வைக்காமல் அங்கே 9 மணிக்கு போனால் 9:15 போகிறாங்க. ரூல் கரெக்ட் தானே? ரூல் கரெக்டாக பிள்ளைய வந்தால் வெளியில் பாட்டி கும்முவியா? டீச்சரை கும்முதியெல்லாம் கும்முதியா அது எனக்கு தெரியாது. நான் அதுக்கு வரல. ஆனால் டீச்சரோட வேலை என்ன? 9 மணினா 9 மணி, 9:30ன்னா 9:30, 10ன்னா 10க்கு என்ன செய்யணும்? 10 நிமிஷம் முன்ன கூட்டி அந்த இடத்துல இருக்கணும். அதான் வாக்கு நாக்கு சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். ஓட்ட இருக்கா? பணம் வாங்கினீங்களா? ஓட்டுக்கு ஒருத்தருமே வாங்கலை அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உலகத்துல எனக்கும் குழந்தைக்கும் தெரியும். நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கலை. ஓட்டுக்கு பணம் வாங்கினா குற்றம். ஓட்டுக்கு பணம் வாங்கலைன்னா குற்றம். வாங்கிட்டா கொடுத்தாலும் குற்றம், வாங்கினாலும் குற்றம். அது இங்கே எனக்கு அந்த பாடம் தெரியும். வாங்கினாலும் குற்றம் எனக்கு பாடம். அப்போ இங்கே யாருக்கும் அது தெரியாது. வாக்கு நாக்கு ஒருத்தருக்கு சுத்தம் இல்லை, ஒழுக்கம் இல்லை, கண்ணு திறக்காது. அப்போ சரஸ்வதி வரமாட்டா. துன்பம் துயரம் யாராக இருந்தாலும். நாங்கள் கீழே அடிமட்டம் இருக்கவங்களே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ நீங்கள் 500, 700, 71,000 கோடி சேர்த்தவர் தான் பேசுகிறோம். 71,000 கோடி சேர்த்தார்ல, அவருக்கும் இது பக்கத்தில் இல்லை. இப்போ இவர் பேசுனது எடுபடணும்னா உனக்கு தகுதி வேணும்னு அர்த்தம். செல்வத்துள் செல்வத்தை நீ தேடி வந்த, கண்ணு திறக்கலை. கண்ணு திறந்தா சிவம், மூக்கு திறந்தா விநாயகர், வாயை திறந்தா சரஸ்வதி, செவியை திறந்தா நீயே சொல்லு. உன் பாடத்திட்டத்திலேயே இல்லை. நான் நிறைய பேசிட்டேன். உன் பாடத்திட்டத்திலேயே இல்லை. நீ நல்லாரி நான் எழுதுனேன். நீ எப்படி எழுத? ஞானியை பார்த்து. ஞானி தான் இங்கே வேலையை பார்க்க. நீ எல்லாம் வேலையை நான் ஆரம்பிக்கலை. மறுபடியும் போயிட்டு வரணும். மண்டை எடுக்கிறதுக்கு இந்த மண்டையை தொலைக்கணும். அடுத்து வேற ஒரு மண்டை எடுக்கணும். எடுத்து அது கூட சேரணும். அது கூட சேர்த்து இன்னொரு 2 மண்டையோ 4 மண்டையோ உருவாக்கணும். அப்போ மண்டையை எடுக்க வந்தேன். மண்டையை தொலைச்சணும். அதான் காளி காலத்தில் மண்டையாக கிடக்கு. காளின்னா என்ன? அப்போ செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துக்கெல்லாம் தலை. உங்கள் லிஸ்ட்லேயே அதை பற்றி தெரியாது. செல்வத்துள் செல்வம்னா உங்களுக்கு தெரியாது. அப்போ செல்வத்துள் செல்வங்கிறது நாதசத்துக்காரு. ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கேன். நான் பேசணும். பேச்சாளர் தான் பேசணும். ஒரு நாள் மௌனக்காரன் மௌனமாயிருவான். அதுக்கு முன்னாடி மௌனக்காரனை பிடிச்சிருங்க. மௌனம்னா என்னன்னு உனக்கு தெரியாது. அதனால மௌனம் தான் உலகம். நன்றி.